வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோவை நம்ம தொடங்கலாம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த வீடியோவை முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது அது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு மோட்டிவேஷன், எங்களை உற்சாகப்படுத்தும். இன்னும் பல புதிய டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸை பற்றி பேச வைக்கும், நிறைய தேடல்களை எங்கள் மனசில் உருவாக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகம் அப்படிங்கிறது, இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான கமெண்ட்ஸை நாங்கள் எப்போவுமே வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி உள்ள வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி பேச போகிற ஒரு தலைப்பு, டாபிக் ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு. எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா, சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நிறைய சந்தர்ப்பங்களில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நடக்கும், சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களும் நடக்கும். அது சாதாரண விஷயமா அப்படின்னு சில தடவை யோசிக்கும் போது, சில நேரங்களில் அது சாதாரணமான விஷயமா இருக்கும். சில சமயங்களில் ரேர் அக்கேஷன்ஸில் அது முக்கியமான நிகழ்வுகள், வாழ்க்கையை திருப்பக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட சமீபத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு, நம்ம இந்திய தேசத்தில் முப்படை தளபதியாக, முப்படையின் தலைவராக பணியாற்றிய பிபின் ராவத், அவர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைஞ்சார். ஒரு 60 சொச்சம் வயசானவர், அதாவது 1958 பிறந்தவர், 63 வயதானவர். இந்த மாதிரி அகால மரணம் அடையக்கூடிய நிகழ்வு எப்படி நடக்குது? இது ஜாதக ரீதியாக நம்ம அணுகி பார்ப்போம். இது மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அணுகிறோங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் ஜோதிட ரீதியாக இதற்கு வலுவான காரணங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் ஆகக்கூடிய நம்ம பேசக்கூடிய டாபிக் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிபின் ராவத், முப்படை, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதோடைய தலைவர், அவருடைய திடீர் மரணம் எப்படி நிகழ்ந்தது, அந்த நிகழ்வுக்கு ஜாதக ரீதியாக அவருடைய கிரக அமைப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற ஜாதகம் என்பது பிபின் ராவத், நம்மளுடைய மதிப்பிற்குரிய முப்படை, இந்திய இராணுவத்தின் முப்படையின் தலைவரான பிபின் ராவத் அவருடைய ஜாதகம். இவர் பிறந்த நாள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 16th March 1958, 16 மார்ச் 1958 இவர் பிறந்தது. நமக்கு கிடைத்த தகவலின்படி காலை 8:32 மணி. இவர் பிறந்த ஊர் பௌரி அப்படிங்கிற ஊர் உத்தரகண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு, இன்றைய உத்தரகண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கடத்தில் லக்னமாக வந்திருக்கிறது மேஷ லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மகர ராசி, நட்சத்திரமாக வந்திருக்கிறது திருவோணம் நட்சத்திரம், 2ஆம் பாதம். தற்சமயம் இவருடைய ஜாதகத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவருக்கு ஜென்ம ராசியில் 7.5 சனி, 3வது 7.5 சனியாக நடக்குவது நம்ம பார்க்க முடியும். ஜென்ம ராசியில் 7.5 சனி நடக்குது. அப்போ இவருக்கு நீங்கள் பாருங்க, சனி பகவான் இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய திசை என்பது, சனி பகவானுடைய திசையில் ராகு புத்தி நடக்கிறது. இந்த ராகு புத்தி சனி பகவானுடைய திசையில் நடக்குது. இவர் ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னா சனி பகவான் என்பவர் லக்னம், அதாவது செவ்வாய் லக்னம். இவருக்கு முதல்ல ஜென்ம ராசியில் 7.5 சனி கோச்சார ரீதியாக நடக்குது. அதை தவிர பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பகவானுடைய மூலத்திரிகோண வீடு தனுசு ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில குரு பகவானுடன் ராகு அமர்ந்திருக்கிறார். அதாவது இதுல ஒரு சின்ன இது நம்ம பார்க்கணும், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி திசையில ராகு புத்தி நடக்குது. சனி பகவான் நிற்கக்கூடிய சாரம் என்பது கேதுவுடைய சாரம், ராகு பகவான் நிற்கக்கூடிய சாரம் என்பது சுவாதி நட்சத்திரம் சுயசாரம். எப்பவுமே
செவ்வாய் லக்னங்களுக்கு சனியுடைய திசாபுக்தியோ ஏழரை சனியோ வரக்கூடாது. ஆனால் இவருடைய ஜாதகத்தில் தெள்ள தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வந்திருக்கு. இப்போ அவருக்கு ஜென்மராசியில் ஏழரை சனியும் நடக்குது, சனி மகாதிசையும் நடக்குது, அதில் ராகுவுடைய புத்தி நடக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ராகு பகவான் லக்னத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். லக்னம் என்பது உயிர் ஸ்தானம். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்போ ஜோதிட அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்னா லக்னத்திலிருந்து செவ்வாய் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில் உச்சம் பெறுவாரே ஆனால் அதற்கு பேர் ருசக யோகம் என்று அழைக்கப்படும். அவ்வாறு ருசக யோகம் பெற்ற ஜாதகக்காரர்கள் பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல ஒரு யோகமான ருசக யோகம் செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய யோகம். அந்த ருசக யோகம் பெற்ற ஜாதகக்காரர்கள் இராணுவத்திலோ அல்லது காவல்துறையிலோ இராணுவத்தில் பெரிய அளவில் தளபதிகளாகவோ இவருடைய கமாண்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க சொன்னாங்கன்னா 1000 பேர்களுக்கு மேற்பட்டு இவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பதவிகளில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்றோம். இது எவ்வளவு உண்மையா இருக்குன்னு பாருங்க. லக்னம் மேஷ லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 10 என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் உச்சம். செவ்வாய் தான் இராணுவத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இவர் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல ருசக யோகத்தை கொடுக்கிறார். அப்படி ருசக யோகத்தை பெற்ற செவ்வாயினால தான் இவருக்கு இராணுவ இதுல முப்படையின் தலைவராக அப்படி ஒரு பொறுப்பே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த முப்படைக்கு ஒரு தலைவர் இருக்கணும்னு சொல்லி ஒரு பொறுப்பை உருவாக்குனாங்க. ஏன் அப்படின்னா இப்ப ஆர்மி இருக்கு இந்தியாவில், நேவி இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஆர்மிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, நேவிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. இந்த ஆர்மி நேவிக்குள்ளேயோ இல்லை ஏர்ஃபோர்ஸ்குள்ளேயோ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பெருமளவு வரத இப்போ ஒரு 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 அந்நிய நாட்டுக்காரர்கள் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்மி தலைவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நேவி தலைவர் வேற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க சேர்ந்து செயல்படுறது ஒற்றுமை இல்லை, கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்திய அரசாங்கம் என்பது சமீப காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்படைக்கு ஒரு தலைவர் வேணும், இந்த ஆர்மியுடைய தலைவர், நேவியுடைய தலைவர், ஏர்ஃபோர்ஸுடைய தலைவர், இந்த 3 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆள் காமனாக இருக்கணும், அவங்க பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்தாங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இப்போதான் முப்படை தலைவராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அதுதான் முதல் முப்படை தலைவர். இந்திய நாட்டு சுதந்திர இந்தியாவில் முதல் முப்படை தலைவராக இருக்கக்கூடியது பிபின் ராவத். அவர் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் விபத்தில் குன்னூர் அருகே இறந்து போறாரு. இந்த விபத்துக்கு என்ன காரணம்? லக்னாதிபதி முதல்ல உச்சம், லக்னாதிபதி வாங்கிய சாரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சூரிய சாரம். அந்த சூரியன் என்பவர் இவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் மறைவு. அதாவது லக்னத்துக்கு பஞ்சமஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் மறைவு. அந்த சூரியனுடைய சாரம் உத்திராட நட்சத்திர சாரம், அதை வாங்கிக்கிட்டு தான் லக்னாதிபதி உச்சமாயிட்டார். இப்ப இவருக்கு நடக்கக்கூடியது சனி திசை, 7.5 சனி ஜென்மராசியிலையும் நடக்குது. அப்போ செவ்வாய் லக்னங்களுக்கு பொதுவாக 7.5 சனியும் சரி சனி திசையும் சரி வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். 7.5 சனி வந்தே தீரும், சனி திசையாவது வராமல் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். ரெண்டுமே ஒரே நேரத்தில் லக்னாதிபதி உச்சம் பெற்று, ஆனால் அவர் வாங்கின பாத சாரம் கொடுத்த சூரியன் ராஜகிரகம், செவ்வாய் ராஜகிரகம். அந்த ராஜகிரகமான செவ்வாய் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ருசக யோகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் வாங்கின நட்சத்திர பாதாதிபதி சூரியன் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் மறைவு. அதனாலதான் 7.5 சனியும் செவ்வாய் லக்னத்துக்காரரான இவருக்கு நடந்து, சனி மகாதிசையும் நடந்து, ராகு புத்தி, ராகு உயிர் ஸ்தானமான லக்னத்தை சமசப்தம பார்வையில் பார்த்து லக்னாதிபதி உயிர் ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் சூரிய சாரம் வாங்கி அந்த சூரியன் 5க்குடைய அதிபதியாகவும் அமர்ந்து இருந்ததுனால சனி திசையான இந்த நேரத்தில் ராகு புத்தியான இந்த வேளையில இவர் அகால மரணம் அடைஞ்சிருக்கார். ஏன் விபத்து ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியன் என்பவர் நெருப்பை குறிக்கக்கூடிய கிரகம், அதனால ஹெலிகாப்டர் தீ விபத்துக்கு உள்ளாச்சு. செவ்வாய் என்பவர் விபத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அதனால இவர் விபத்தினால மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிறது நம்மளால தெளிவா சொல்ல முடியுது. அப்படியாக ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மரணம் என்பது எப்படி நிகழும், எப்பொழுது நிகழும், இதையெல்லாம் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்த்தோம்.
இந்த நம்மளுடைய நாட்டுக்காக பல இடங்கள்ல, பல போர்கள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல மிகச்சிறந்த பணியாற்றிய அந்த உயரிய ஆத்மாவான பிபின் ராவத் அவர்களுக்கு இதன் மூலமாக நம்மளுடைய மௌன அஞ்சலியும் செலுத்திக் கொள்ள விரும்புகிறோம். இறைவன் அந்த ஆத்மாவிற்கு எல்லா விதமான சாந்தியையும் கொடுத்து நல்லதொரு நிலையை கொடுக்க நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்து வரும் காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.